புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இவன் பேர் பாரி. இவனோட திறமையே பேச்சு தாங்க. இவனோட இந்த திறமையை வச்சுக்கிட்டு நாளைக்கே இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொன்னால் கூட இந்த ஊர் நம்புங்க. ஆனால் இவனோட இந்த பேச்சு திறமை நல்லது தான் கை கொடுத்துருக்கு. சங்கிலியும் போடுதில்ல, அப்புறம் என்ன? ஏய், ட்ரெயின் வந்துடுச்சு, வாயா. சாப்பாடு கட்டிட்டு போகலாம்ல? இல்லைடா, பசி இல்லை. திருச்சியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். திருச்சி போக 2 மணி நேரம் ஆகும். பரவாயில்ல, விட்றா, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். ஏய், குளிர்ந்த காற்று அடிக்கும். ராவில் ஜன்னல் இறக்கியோ. அதெல்லாம் குளிராது. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, நான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். நம்ம பார்த்துக்கடா. கண்டிப்பாக சாப்பிடு. காசு பத்திரம். சரிடா சரிடா, ட்ரெயின் கிளம்புதுடா. போயிட்டு ஃபோன் பண்ண மறக்காத. சரி, வாரேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு இருக்கவங்க மித்ரன். உடனே இவனோட முயற்சி ஒரு நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை கவனிக்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இவனோட முயற்சி எல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட தாங்க. மனசில் ப்ளே பாயின்னு இவனுக்கே ஒரு நினப்பு. ஹலோ. ஹலோ. பாரியும் மித்ரனும் ஒன்றா காரைக்குடி காலேஜில் படித்தவங்க. படிப்பு முடிஞ்சோன்னா கரெக்டாக மித்ரன் அப்பா சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 4 வருஷம் கழித்து பாரி மித்ரனை பார்த்து அவங்க அம்மா சிட் ஃபண்டில் போட்டிருக்க காசை அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்காக சென்னைக்கு வரான். டேய், ட்ரெயின் ஏறிட்டேன்டா. எப்படா வருவேன்? காலையில் வந்துடுவேன். வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி, வந்துட்டு ஃபோன் பண்ணு. வச்சுட்டா? பாய். பாய். சுத்தம் ஒருத்தன் ஃபோன் எடுக்க மாட்டான். வாடா, ட்ராவலிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஊரில் செம மழையாமே.
டேய் கால் பண்ணால் ஃபோன் எடுக்காம அப்படி என்னடா தூக்கம் உனக்கு? அந்த பொண்ணை கேட்டா அது கண்டுக்கவே எந்த மாட்டேங்குது. பொண்ணுடா? அதான் அந்த முக்காடு போட்டிருக்குமே அந்த பொண்ணு. அவளா? அப்புறம் வாட்ச்மேனை பிடிச்சோம் வீட்டை கண்டுபிடிச்சான்டா. அவகிட்ட கேட்டா அவளுக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது. ச்சே பாவம்டா. அவளாடா பாவம். நானும் உன்ன மாதிரி தான்டா. பாவமாச்சே போனா போதுன்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா டக்குன்னு போன மாதம் எனக்கு லவ் பண்ணுறேன்னு லெட்டர் கொடுத்துட்டா. அப்புறம் என்னாச்சு? ஐய இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு அதுக்கிட்டே லெட்டர் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். டேய் ஏன்டா? வேற என்னடா என்ன பண்ண சொல்ற? பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தானே தெரியுது. ஆ அதுக்குன்னு இப்படி இருக்க போன எப்படா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நினச்சி கூட பார்க்க முடியல. சரி நீ டயர்டாக இருப்ப வா ஒரு டீ சாப்பிட்டு வரலாம். ஏய் நீ எங்கே டீ சாப்பிட்ற? இதோ இங்கே தான்டா. நல்லா இருக்கும்ல? சும்மா வாடா. நான் ஒரு டீ ஒரு ராகி மால்ட். மச்சான் மயிலுக்கு ஏதோ பிரச்சனையாமே ஏதோ பெருசாக சொல்லிட்டு இருந்தான் கோபால். நான் கூட ஊருக்கு கிளம்பி வரலான்னு பார்த்தேன். எப்போ வரான் கோபால்? நீ வேறடா அவன் வரமாட்டான்டா. அட போடா நீ. ஏய் வர 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 வர. ஏய் மச்சான் புடி டேய் 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 எங்கடா போற? ஏய் விச்சடா இங்க வரடா. ஒருத்தன் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. டேய் சீக்கிரம் தம் வைக்கடா கையை சுற்ற போகுது. நாட்டிலே டேய் எங்கேயும் போயிடாத. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். டேய் 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 அப்படியே அந்த அட்ரஸ்ல இறக்கி விட்றா. ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி சீக்கிரம் வா டைம் ஆச்சு. தோ 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 வரேன். ஹலோ என்னடா என் வேலை முடியறதுக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னேன். நான் பணத்தையே பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டேன். இன்னும் நாளை காணும். எங்கடா இருக்க? டேய் அங்கேயே இருடா. 2 hours நாங்கள் வந்துடுவேன். என்னது 2 மணி நேரமா? அதெல்லாம் முடியாது. இப்போ உடனே இங்கே வர. ஏய் நான் முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கேன்டா. யாருன்னு சொல்ல அவ்வளோதான். ரம்யா மச்சான். யாரு ரம்யா? அதான் இன்னைக்கு டீ கடையில் பார்த்தோமே. ஆமாம் அந்த பொண்ணு. லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன்டா. டேய் என்னடா சொல்கிற? காலேஜ் படிக்கும்போது ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணி அஞ்சலி. ஆமாம் அஞ்சலி என்ன பெரிய ஆஞ்சலி நான் ஜோலிப்பாரு. அவளெல்லாம் எப்பயோ கல்லிட்டாச்சுடா. நீ வேற. டேய் அஞ்சலி பாவம்டா. நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட்டு? சார் சார் நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கலாம் சார். ஏய் எப்போ வந்த? ரம்யா ரம்யா நில்லு ரம்யா. ரம்யா நான் சொல்றது கொஞ்சம் கேள. மச்சான் பேலன்ஸ்லாம் ஃபோன் கட் ஆயிடுச்சுடா. காலையில் இறக்கி விட்டில்ல அதே மெடிக்கல் ஷாப்பில் தான் நிற்கிறேன். நீ பொறுமையாக பேசிட்டு வா. அதே மெடிக்கல் ஷாப்பில் 3 வேளைக்கு வலி மாத்திரை வாங்கி வை. 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். டேய் நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. ஏன்னா அப்படி சாவடிக்கிற? இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியா? எல்லாம் போச்சுடா. நீ ஏடா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? என்ன மச்சான் ஆச்சு?
ஃபோன்லேயும் திட்டுற, வீட்டுக்கு வந்தாலும் திட்டுற. என்னாச்சு சொல்லி தொலையேண்டா. நீ ஃபோன் பண்ணியிருந்தல, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தல, இங்க நின்று இருந்தாடா, பின்னாடி நீ கேட்டு இருந்தாடா அவ. இதுக்கெல்லாம் நான் காரணமாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுறா. விடுறா, நீ என்ன பண்ணுவ? அவளை விட்டா வேற பொண்ணா இல்லை. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, கிளம்பு, அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம். நான் வரலடா. அடைச்சி ரொம்ப பண்ணுவானே இவன், வாடா. டேய் மித்ரா, ஏதோ பொண்ணை பார்க்கணுன்னு சொன்ன, இங்கே கூப்பிட்டு வந்திருக்க. டேய் எப்படா போகிறோம்? தோ டேய், பெரிய ஆளுங்க இருக்க இடம், நீ கொஞ்சம் சத்தம் போட்டாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாவா. டேய், நான் அவளுக்கு கால் பண்றேன், அவ வெளியே வருவா. அது வரைக்கும் நம்மள யாராவது வாட்ச் பண்றாங்களா இல்லையான்னு பாத்துக்கோ. ஹலோ, யார் பேசுறது? டேய் கோபாலே, எப்படிடா இருக்க? டேய் என்னடா புது நம்பர்ல இருந்து அடிச்சிருக்க? ஏய் எவன்டா தாங்க? ஐயோ, வாட்ச்மேன் பாத்துட்டானே. நான் இங்க நல்லா இருக்கேன்டா. உன்னால நான் இங்க நல்லா இல்லையடா. அடோ பாவி, ஊரே இருப்பிட்டியடா. டேய் 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 டேய், திரும்பி பார்க்காம ஓடுறா, மாட்டினா கதை கந்தலு. டேய், நீ இன்னும் குடிக்கிறத நிப்பாட்டலையாடா? நம்மலாம் காலேஜ்லேருந்தே குடிக்கிறோம்டா. அப்போ என்ஜாய் பண்ணதை விடையாடா. ஆனால் அப்போ நல்லா சந்தோஷம் காண்டி குடிச்சோம்டா. இப்போ சந்தோஷமே இல்லைன்னு குடிக்கிறோம்டா. ச்சே, எது இந்த பொண்ணுங்கெல்லாம் உனக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக குடிக்கிறியா? இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலடா. இதுக்கு பேர் தான் தயவு காதல். செஞ்சு காதல் மட்டும் சொல்லிடாதடா. அப்புறம் வேற என்னவா? நம்ம கிளாஸ்ல மலர் எப்படி செத்தான்னு உனக்கு தெரியுமா? கார் ஆக்சிடென்ட்ல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்டா. அவ ஒரு பையனை லவ் பண்ணான். அவள் உண்மையாக லவ் பண்ணாலும் அவள் லவ் பண்ண பையன் உண்மையாக இல்லாதனால தான்டா செத்தா. நம்ம செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சோடனே குரூப்பாக படத்துக்கு போனோமே, ஞாபகம் இருக்கா? அப்போது மலர் மட்டும் நம்மளோட வரல. அந்த பையன் கூப்பிட்டான்னு அவன் கூட காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி, சாரி பாரி என்னால் வர முடியாதுன்னு சொன்னான். ஃபோனை வச்சு 20 நிமிஷத்தில் பெரிய ஆக்சிடெண்ட். அவன் தப்பிச்சிட்டான். ஆனால் மலரோட உயிர் துடிச்சிட்டு இருந்திருக்கு. அவன் யார்கிட்டே உதவி கேட்டு அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம். ஆனால் போலீஸ் கேஸ் ஆகிடுமோ, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து நம்ம மலரை நடு ரோட்டில் துடிக்க விட்டுட்டு போயிட்டான்டா. மலர் செத்துட்டாடா. நம்மளை யார் உண்மையை நேசிக்கிறாங்களோ நம்ம கண்ணுக்கு அவங்களாம் தெரிய மாட்டாங்களா? தெரிஞ்சுக்கவும் நம்ம விரும்ப மாட்டோம். மித்ரா, நைட்டு ஊருக்கு கிளம்புறேன்டா. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல பாரு. இல்லை மச்சான், அம்மா எவ்வளோதாங்க வேலை பார்ப்பாங்க. நான் போய் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும்.
சரிடா பார்த்துருந்துக்கோண்ணே. அப்புறம் கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடியே வந்துரு. பசங்கள்லாம் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரிடா. மச்சான் ஆட்டோ பிடிச்சிட்டு வாயேன், ஸ்டேஷன் போகணும். பாரி என்னடா? ஒரு நிமிஷம் இரு. போயிட்டு வா. நேற்றுக்கு நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும்டா. மலர் உன்னோட எனக்கு க்ளோஸ்ன்றதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மலர் எப்படி செத்தான்னு எனக்கு தெரியும்டா. எப்போவுமே போய் பேசாத நீ எனக்காக ஏன் அதை சொன்னதான்டா நேற்று நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கூட சொல்கிறேன்டா பாரி, நேற்றுக்கு நீ சொன்னதா இல்லை என் மனசில் நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா தெரியல, இவ தான் தோணுதுடா. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே பாரி, நான் சாயராவை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவங்க வீட்லேயும் என்னோட வீட்லேயும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். இது வரைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையவே என்னால் சரி செய்ய முடிஞ்சுது. இப்போ இது என்னோட வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கை. நான் அவளுக்காகவும் அவன் எனக்காகவும் போராட வைக்கும். நீ சந்தோஷமா வச்சுப்ப. இந்த உலகத்தில் உண்மையான நட்புக்கு மத்தியில் உண்மையான காதலும் இருக்குது. அதை பொய்யான காதல்ன்ற பேரில் மேலும் மேலும் சாகடிச்சிடாதீங்க.